ஹவுதிஸ் வெர்சஸ் இஸ்ரேல். ஹமாஸை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண இஸ்ரேலில் ஹவுதிஸை அவங்களோட முழு கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியல. இதுக்கான காரணம் பல்வேறாக இருக்குது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏரியல் டிஸ்டன்ஸ் ஹவுதிஸை ஸ்ட்ரைக் பண்ணோன்னா இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு அவங்கள அடிக்கணும். இதனால் இஸ்ரேலால் கம்ப்ளீட்டாக ஹவுதிஸை கண்ட்ரோல் பண்ணுற முடியல. ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை ஹவுதிஸோட பொசிஷன்ஸ்க்கு எதிராக இவங்களால் பண்ண முடியலன்ட்டு உதவிகள் பண்ணுறதுக்கு அமெரிக்கா உள்ளே வந்தாங்க. ஆனால் அப்படி உள்ளே வந்த அமெரிக்கா 3 F-18 சூப்பர் ஹார்னெட்ஸ், அது மட்டும் இல்லாமல் 20க்கும் அதிகமான MQ-9 ரீப்பர் ட்ரோன்ஸை இழந்தாங்க. இதில் வெளியே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நியூயார்க் டைம்ஸில் வந்திருக்க ஒரு ஆர்டிக்கலின் படி நியர்லி 2 F-35 விமானங்களையும் ஒரு F-16 விமானத்தையும் இந்த ஹவுதிஸோட அந்த டார்கெட்ஸை நடத்துகிறப்போ அமெரிக்கா லூஸ் பண்ண பார்த்தாங்கன்னு ஒரு பெரிய நியூஸை வெளியிட்டிருக்காங்க. அது இப்போ கன்ஃபார்மும் பண்ணப்பட்டிருக்கு. இது கூடவே ஹைஃபா போர்ட்டை நாங்கள் பிளாக்கேட் பண்ணுவோம். இந்த மாதிரி இஸ்ரேல் காசாக்குள்ளே பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகளை நிறுத்தலைன்னா ஹைஃபா போர்ட்டை கம்ப்ளீட்டாக நாங்கள் ஷட் டவுன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஹவுதிஸ் வெர்சஸ் இஸ்ரேல். இந்த ஒரு டிபேட்குள்ளே நம்ம போகிறது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு நாட்டை ஒரு அமைப்பு கூட கம்பேர் பண்ணுற மாதிரி தான். ஏன்னா ஹவுதிஸ்க்கு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ இல்லை ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்கிங்ன்றதோ கிடையாது, ஈரானை தவிர்த்து. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய ஹவுதிஸ் இஸ்ரேலையும் சரி அமெரிக்காவும் சரி அவங்களால எந்த அளவுக்கு போட்டு குடைய முடியுமோ அந்த அளவுக்கு குடைஞ்சிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பழமொழி இருக்கு, எறும்பு பார்க்கறதுக்கு சின்னதாக தான் இருக்கும், ஆனால் அந்த எறும்பு ஒரு சிங்கத்தோட காதுக்குள்ளே போச்சுன்னா அது எந்த அளவுக்கு அந்த சிங்கத்தை போட்டு வாட்டி வதைக்குன்றதுக்கு இந்த இடத்துல ஹவுதிஸ் இந்த பழமொழிக்கு ஒரு உதாரணமாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் ஹவுதிஸ்க்கும் அந்த டென்ஷன்ஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கப்போ சனா ஏர்போர்ட்டையும் சரி இல்லை இந்த ஹொடைடா போர்ட்டையும் சரி கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இஸ்ரேல் ஒரு சபதமே எடுத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சனா ஏர்போர்ட்டில் பெரும்பான்மையான பகுதிகள் அழிக்கப்பட்டுச்சு. அதேமாரி இந்த ஹொடைடா போர்ட்டில் நிறைய அவங்களோட ஆயில் ஸ்டோரி ஃபெசிலிட்டி கம்ப்ளீட்டாக அந்த இடத்த அழிக்க முடியாது. ஏன்னா அது ஆயிரக்கணக்கான ஏக்கர் பறந்து விரிந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியலனாலும் முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அவங்களோட ஆயில் அண்டர் பேசஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு, அவங்களோட அம்யூனிஷன் ரிசர்வ்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கு. ஏன்னா ஈரான் கிட்ட இருந்து வரக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் இந்த ஒரு போர்ட்டுக்கு இங்கிருந்து தான் பிரிக்கப்படும், இங்கிருந்து தான் ஹவுதிஸோட மற்ற பொசிஷன்ஸ்க்கு மாற்றப்படும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த லிங்க் நெட்வொர்க்கை நம்ம அடிச்சிட்டோம், இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அது எல்லாத்தையும் நம்ம அடிச்சிட்டோம்னா இவங்க ஃபயர் பண்ண வேண்டிய அந்த ஒரு தேவையே வராதுன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் குறி வச்சு அடிச்சாங்க. ஆனால் இஸ்ரேல் இந்த அளவுக்கு ஸ்ட்ரைக் பண்ணியும் அமெரிக்கா UK போன்ற நாடுகள் சேர்ந்து அவங்களோட கூட்டணி தாக்குதல் இந்த இடத்துல நடத்தியும் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு நெட்வொர்க்கை அவங்களால டிஸ்மேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இவங்க இத்தனை அளவுக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம், கார்பெட் பாம்பிங் பண்ணால் மட்டும்தான் இவங்களால அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில இஸ்ரேலாலையும் சரி இல்லை ஹவுதிஸ்க்கு எதிராக அமெரிக்காவிலையும் சரி இந்த ஒரு சினாரியோவை பண்ணி முடிக்க முடியாது. இதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா, ஹவுதிஸ்ன்றது ஒரு அமைப்பையும் தாண்டி அவங்க கிட்ட ஏகப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது இருக்கு. நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கப்போ நிறைய பேர் இதை நம்பல. ஹவுதிஸ் கிட்ட பெரிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நெட்வொர்க் எல்லாம் கிடையாது, அதனால அவங்களால பெருசாக இந்த விமானங்களை ஷட் டவுன் பண்ண முடியாதுன்னு. ஆனால் ரஷ்யாவோட R-73 ஏவுகணைகள் ஹவுதிஸோட ஆர்சனல்ல இருக்கு. ரஷ்யாவோட S-125 போன்ற வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏமனோட கவர்மெண்ட் ஃபோர்ஸஸோட கண்ட்ரோல்ல இருந்தது, இன்னமும் ஹவுதிஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கனாலே தெரியும், இஸ்ரேல் இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்றப்பவும் சரி இல்லை அமெரிக்கா இந்த ஸ்ட்ரைக்ஸை பண்றப்பவும் சரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா, அதாவது நேராக அந்த இடத்துக்கு போயிட்டு குண்டு போடாமல் கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து அவங்களோட ஏரியல் ஸ்ட்ரைக்ஸை பண்ணுவாங்க. ஏன் அமெரிக்கா கூட அவங்களோட விமானப்படை விமானங்கள் அதிகமாக பயன்படுத்தாமல் F-18 சூப்பர் ஹார்னெட்ஸை பயன்படுத்துறப்பலாம் ஒரு சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் இதை லான்ச் பண்ணுவாங்க. அதேமாரி இந்த B-2 பாம்பர்ஸை பயன்படுத்துறப்போ அதை கண்டிப்பாக இவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல பார்க்குறப்போ அதுக்கான சிஸ்டம் இந்த ஹவுதிஸ் கிட்ட இருக்காது. நம்ம இவ்வளோ நாள் பேசுகிற அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்போ 2 முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒன்று என்னன்னு பார்த்தோன்னா, நியூயார்க் டைம்ஸில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்த ஆர்டிக்கல், அதில் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. கடைசியாக எப்போ அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலில் இருந்து இந்த ஹவுதிஸ்க்கு எதிரான ஒரு ஸ்ட்ரைக்கை பண்ணாங்களோ அப்போ 2 F-35 விமானங்களையும் ஒரு F-16 விமானங்களையும் சுட்டு தள்ளுறதுக்கு ஹவுதிஸ் முயற்சித்தாங்க. ஹவுதிஸ் முயற்சித்தது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கேப்பில், அதாவது வெறும் ஒரு நூல் இழையில் இந்த F-35 விமானங்களும் F-16 விமானங்களும் திடீர்னு அவங்களோட உயரத்தை அதிகப்படுத்தியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஃபிளார்ஸை ரிலீஸ் பண்ணியும் தப்பிச்சிருக்காங்கன்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இது நியூயார்க் டைம்ஸில் வந்த ஆர்டிக்கல். இதை நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் அனலைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது உண்மைன்ற செய்தியும் இப்போ வெளியில் வந்திருக்கு. அது எப்படி F-35 விமானத்தை ஹவுதிஸால கண்ட்ரோல் பண்ண முடியும், இல்லை ஹவுதிஸால டிடெக்ட் பண்ண முடியும், அதுதான் ஸ்டெல்த் விமானமாச்சு, அது எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியுன்ற ஒரு கேள்விக்கு பதில் இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் கிடையாது. F-35ன்றது உண்மையிலே ஒரு ஸ்டெல்த் விமானம் தான், ஆனால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அதை ஷாட் டவுன் பண்ண முடியாதுன்றது ஒரு மித் மட்டும்தான். F-35 எல்லா ரேடார் நெட்வொர்க்ஸ்னாலையும் கண்டுபிடிக்க முடியும், ஆனால்
அதை ட்ராக் பண்ணுறதும் அதை டார்கெட் லாக் பண்ணுற அளவுக்கும் அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது கம்மியாக இருக்குது. எல்லா பொருளுமே ரேடாரில் தெரியும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு RCS ரேடார் கிராஸ் செக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை டார்கெட்டாக மிசைலுக்கு ஃபீட் பண்ண முடியும். அப்படி டார்கெட்டாக அதை மிசைலுக்கு ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அது போயிட்டு அந்த விமானத்தை ட்ராக் பண்ண ஆரம்பித்து அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரேடாரில் அது தெரியும், ஆனால் ரொம்ப சின்னதாக அதோட RCS இருக்கிறதுனால நம்ம அதை டார்கெட் லாக் பண்ணுற அளவுக்கு அதை இன்புட்டாக கொடுக்க முடியாது. ஸோ ஹவுதிஸ் வந்து இது எப்படி பண்ணாங்க, இல்லை எந்த ரேடார் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி பண்ணாங்கன்ற ஒரு செய்தி வெளியில் வரல. ஆனால் இவங்களோட அந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தோன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை அதிக எண்ணிக்கையில் இந்த விமானங்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் எல்லாமே இண்டிஜினஸாக அதோட டார்கெட்டை ட்ராக் பண்ணக்கூடியது. நீங்கள் மினிமமாக ஏதாச்சும் ஒரு விமானத்தை வந்து லாக் பண்ணிவிட்டு, இப்போ F-16 விமானம்லாம் ரேடாரில் அழகாக தெரியும், அந்த F-16 விமானங்களை டார்கெட் லாக்காக கொடுத்துட்டு அது லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறமா அது இண்டிஜினஸ் மோடில் அதோட டார்கெட்டை நோக்கி ட்ராக் பண்ணுற மாதிரி அது போகிறப்போ மேபி இந்த இடத்துல அதிகப்படியான ஏவுகணைகள் செலுத்தப்படுறதுனால ஏதாச்சும் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. கம்மியான நம்பர்ஸில் வரக்கூடிய விமானங்களுக்கு எதிராக அதிக நம்பர் ஆஃப் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறப்போ இது அந்த ரேஷியோவின் காரணமாக அதிக எண்ணிக்கை இருக்கிறது காரணமாக சுட்டுத்தள்ளப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே தான் இந்த இடத்துல ஹவுதிஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் சாம் மிசைல்ஸை இந்த இடத்துல ஹவுதிஸ் பயன்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவோட விமானங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சேச்சுரேஷன் எஃபெக்டை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சேச்சுரேஷன் எஃபெக்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த விமானங்கள் முயற்சி பண்ணியிருக்கணும். அப்படி முயற்சி பண்ணுறப்போ ஷார்ட் டவுன் ஆகிடக்கூடாது. ஏன்னா மற்ற நாடுகளோட விமானப்படை கிட்ட இந்த F-35 மாட்டுச்சுனாலே அது அமெரிக்காவோட ஸ்டெல்த் விமானங்களுக்கு ஒரு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுவும் ஹவுதிஸ் கிட்ட இந்த விமானங்கள் மாட்டிருச்சு, இல்லை ஹவுதிஸ் கிட்ட இந்த விமானங்கள் டவுன் ஆயிடுச்சுன்னா அது அந்த கம்ப்ளீட்டான மார்க்கெட்டை, இல்லைனா எப்படி வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டெல்த் விமானத்தை அமெரிக்கா இழந்தாங்களோ, ஜஸ்ட் S-125 கிட்ட இழந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பேரை இந்த இடத்துல உருவாக்கிடுன்ட்டு அந்த ஃபிளாஷை ரிலீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் F-16 இந்த இடத்துல F-35க்கு பின்னாடி வர வச்சு தப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த இடத்துல அந்த விமானங்களை சுட்டுத்தட்டதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்றது தெரியல. ஏன்னா அந்த விமானங்களுக்கு பக்கத்தில் வந்தால் தான் ஃபிளாஷை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ஒரு சினாரியோ இந்த இடத்துல கிரியேட் பண்ணதே ஹவுதிஸ்க்கான ஒரு பெரிய வெற்றின்னு நான் சொல்லுவேன். இது நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். இன்னும் வந்து நிறைய டெக்னிக்கலாக சொல்லணும்னா டெக்னாலஜியே இல்லாத ஒரு நாடு, இல்லை டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஹை டெக்னாலஜி உடைய ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ண ஒரு கதை தான். இப்போ நாளைக்கு வந்து ஸ்ரீலங்கா கூட வேணாம், இப்போ வந்து பங்களாதேஷ் US ஏர்ஃபோர்ஸோட ஏதாச்சும் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்த முயற்சி பண்ணால் அது எந்த மாதிரி ஒரு கம்பேரிசனாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல ஹவுதிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லாராலையும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இதுக்கு பேரலாக நீங்கள் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களையும் பாருங்களேன். 3 FA-18 சூப்பர் ஹார்னட் விமானத்தை இந்த இடத்துல இழந்திருக்காங்க. ஹவுதிஸோட மிசைலுக்கு எதிராக அந்த கப்பல் மெனுவர் பண்ணுறப்போ, ஏன்னா அமெரிக்காவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து இந்த உலகத்திலே டாப் நாச்சான ஒரு சிஸ்டம். அப்படிப்பட்ட டிஃபென்ஸ் சிஸ்டமே தாண்டி ஒரு ஏவுகணை உங்களோட கப்பலை நோக்கி வரப்போ உங்களுக்கு வேற வழி இல்லை, அதை ஹார்ட் டர்ன் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி அந்த மிசைல் கிட்ட தப்பிக்கிறதுக்காக. அப்படி ரொம்பவும் எவேசிவ் மெனுவர் பண்ணுறப்போ விமானங்களே இந்த இடத்துல கீழே விழுந்திருக்கு. ஸோ ஹவுதிஸோட ஆர்சனல்ஸில் கணிசமான அளவு கேப்பபிள் மிசைல்ஸ் இருக்குன்றது இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக காட்டுது. வெறும் ஒரு 10 நாளுக்குள்ளே இந்த மாதிரி 2 விமானம் 3 விமானத்தை ஷாட் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சி, 10வது குறைக்கு அமெரிக்கன் வார்ஷிப்ஸ்க்கு எதிரான அட்டாக்னு சொல்லிட்டு எல்லாமே $1 பில்லியன் காஸ்ட்டை இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு காஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு, இது மட்டுமே காரணமாக இருக்காது, பட் இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம் இந்த ஹவுதிஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஒரு சீஸ் ஃபயர் கொண்டு வரப்பட்டதுக்கு. ஆனால் இந்த பக்கம் ஹவுதிஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் சீஸ் ஃபயர் ஏற்பட்டாலும் இஸ்ரேலை ஹவுதிஸ் இந்த இடத்துல கவுண்டர் பண்ணாமல் விடலை. காசாவுக்குள்ள நேற்று கூட இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்ஸில் 85 நபர்கள் இறந்திருக்காங்க. இந்த இறந்ததில் பெரும்பான்மையான நபர்கள் பார்த்தோன்னா பொதுமக்கள் தான். இதில் வந்து பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே அடக்கும் 85 நபர்களுக்கும் அதிகமாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் நடந்ததுக்கப்புறமா ஹவுதிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹைஃபா போர்ட்டை நாங்கள் பிளாக்கேட் பண்ணுவோம். ஆல்ரெடி பென்குரியன் ஏர்போர்ட்டுக்கு ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் காசாவுக்குள்ளே நடத்துகிற அந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்கலனா பென்குரியன் ஏர்போர்ட்டை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. இப்போ இதோட அடுத்த கட்டமாக ஹைஃபா போர்ட், இஸ்ரேலோட முக்கியமான எக்கனாமிக்கல் ஹப், அதை பிளாக்கேட் பண்ணுவோம். அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை எங்களோட ஆன்டிஷிப் ஏவுகணைகளை வச்சு நாங்கள் அடிப்போன்ற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க காசாவோட பிரச்சனைகள் நிறுத்தலாம். ஆனால் பென்குரியன் ஏர்போர்ட்டை அடிக்கிறது ஓரளவுக்கு ஈஸி. ஆனால் ஆன்டிஷிப் மிசைல்ஸை பயன்படுத்தி இவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆன்டிஷிப் மிசைல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு லாங் ரேஞ்ச் போகிறதுக்கு ஹவுதிஸ் கிட்ட ஆன்டிஷிப் மிசைல்ஸ் கிடையாது. மேபி பாலிஸ்டிக் ஏவுகணைகளே பயன்படுத்தி இந்த ஹைஃபா போர்ட்டை வரப்போகிற நாட்களில் இவங்க அடிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணலாம். 1-2 நாட்களில் இது நடக்கவும் செய்யலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஹவுதிஸ் விஷயத்தில் ஒரு சேஃப் கேம் ஆடிட்டாங்க. நம்மளோட அசட்ஸ்க்கு இங்கே பக்காவான அடி விழுது. ஏன்னா ஏகப்பட்ட டேமேஜ் ஹவுதிஸால் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கும் அமெரிக்காவோட விமானங்களுக்கு இந்த இடத்துல டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோனோட விலை 30 மில்லியனுக்கு அதிகம். இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 200 300 மில்லியன் இந்த ட்ரோனோட கேட்டகரியிலேயே அமெரிக்காவுக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு சேஃப் கேம் ஆடிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறாங்கன்றது தான் தெரியல. ஏன்னா காசாவை அடிக்கிற மாதிரி, காசான்றது எல்லை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஆனால் இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஹவுதிஸாக அந்த அளவுக்கு இஸ்ரேலால் கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. ஸோ இந்த இடத்துல எஸ்கலேஷன்ஸ் வந்து திரும்ப அதிகமாக தான் போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் வந்து விடுப்பது உங்கள் எல்லாருக்கே.